2026ஆம் ஆண்டினுடைய முதல் வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி. ஒரு வருஷம் போய் 2 நாளை நாம இல்லாம செஞ்சிருக்கோம். அப்படியா? முதல் நாள்ல கதைக்கல. முதல் நாள் கதைக்கல. 2ஆம் நாளுடைய இன்றைக்கு 3 மணி, பின்னேரம் 3 மணி தான் இதை ரெக்கார்ட் பண்றோம். அப்ப இரவு பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வருஷம் நல்ல வருஷமாக வேண்டும். நிறைய விளையாட்டு வீடியோக்கள் தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். காரணம் ஆரம்பத்திலிருந்தே ரணகலமா தான் இருக்க போகுது. இப்ப இன்றையிலிருந்து இனி விளையாட்டுக்கு அதிகமாக பஞ்சம் இருக்காது. உலக கிண்ணத்துக்கான வருடம்னு சொல்லலாம். T20 மன்னிக்கும் 19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணம் இந்த மாதம் ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக T20 உலக கிண்ணம் ஆரம்பிக்கின்றது. அதற்கு பின்னர் மகளிர் உலக கிண்ணம் T20 உலக கிண்ணம் நடைபெற போகின்றது. அதற்கு இடையில் காற்பந்து உலக கிண்ணம் நடைபெற போகுது. அதுதான் பெரிய திருவிழாவை. அதுவும் இந்த ஒரு 48 அணிகளாகி அது ஒரு பெரிய திருவிழா, மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டம். போன முறை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடந்தது, கத்தார்ல நடந்தது. மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட பெரிய செலவு பண்ணப்பட்ட ஒரு அந்த சீசனா இருந்தது. உலகத்துல இதுவரையில் நடந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல அதிக செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கத்தார் கொஞ்சம் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் ஆட்டங்கள் அந்த அளவுக்கு செலவழிச்சிட்டாங்க. ஓவரா செலவழிச்சிட்டாங்க. இதே இது வேற நாடா இருந்திருந்தா இந்நேரம் பங்குரோத்துக்கே போயிருக்கும். ஏன்னா கத்தார் மாதிரி நாடு அவ்வளவு ஈஸியா விழாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க வளம் அப்படி. எனவே இருந்தாலும் அவ்வளவு செலவழிச்சாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வருஷத்துலயும் இருக்கு. எனவே இப்ப இலங்கை அணி பக்கம் ஏற்பட்ட மாற்றம், இலங்கை அணியினுடைய பலதரப்பட்ட முக்கியமான புள்ளிகள் இப்ப உள்ள வந்திருக்காங்க. சில பேர் வெளியே போறாங்க. உலக கிண்ணத்துக்கு இலங்கை அணி தயாராகுது. நாளைக்கு வரப்போற வாரக்கிழமை வந்து பாகிஸ்தான் உள்ள வரப்போகுது, நாட்டுக்குள்ள வந்து விளையாட போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. என்ன தகவல் புதுசா இருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறதா இருக்கத்தானே வேணும். என்ன புதுசா தெரிவுகள் வந்தா கொஞ்சமாவது பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். எடுப்புல சில முக்கியமானவர்கள் வெளியே அனுப்பப்பட போகின்றார்கள் என்றதும் கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தன. பிரமோதயா ஆன் த ஃபீல்ட் சொல்ற மாதிரி மைதானத்துக்குள், தெரிவுகளுக்குள், பயிற்சிகளுக்குள் அவரும் போய் நிற்கின்றார். காரணம் என்னன்னா அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வரப்போறது மிக முக்கியமான ஒரு டூர்னமெண்ட் வந்து உலக கிண்ணம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் இதுலயே சறுக்கிட்டாரண்டா. கொஞ்சம் கதை முடிஞ்சிடும். அதே மாதிரி நல்லதொரு அணியை தெரிவு செய்ய வேண்டும். சில ஒதுக்கப்பட்ட வீரர்கள் அல்லது உள்ளே வேண்டாம் என்று இருந்த வீரர்களை கொள்ளே கொண்டு வந்தார்கள். குறிப்பாக டெஸ்ட் அணியின் தலைவர் தனஞ்சயடி சில்வா இப்பொழுது கிடைத்த தகவல்களின்படி T20 உலக கிண்ணத்தில் முக்கியமான வீரராக இருக்க போகின்றாராம். இல்ல, அவரு டெஸ்ட் போட்டியின் ஒரு தலைவராக இருந்தாலும் அவரை வந்து ஒரு நாள் T20 போட்டிகள்ல இருந்து தூக்கி வெளியே வச்சிருந்தாங்க. அதற்கு முதலில் அவர் 3 கிரிக்கெட்லயும் விளையாடி கொண்டிருந்த நேரத்துல அவர் டெஸ்டுக்கு தான் லாயக்கண்டு ஒன் டே T20 விட்டாங்க. பேட்டிங் மட்டும் இல்ல, அவரோட போலிங்கும் ஒரு பெரிய பிளஸ். ஆனால் இப்ப சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சொல்லி இருக்கிறதுலையும் பிரமோத் எப்படி நம்பிக்கையா இருக்கிறாருன்னா, டோப்போட பேட்ஸ்மேன் சில வேளைகளில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இவர் விளையாட வாய்ப்பு. அதே மாதிரி சந்திர இவர் 4 ஓவர்களையும் பந்து வீச போகின்றார். அப்ப முழுமையாக பந்து வீச போகின்ற ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அல்லது முன்வரிசையில் துடுப்பாடக்கூடிய துடுப்பாட்ட வீரராக களமிறங்க போகின்றார். 7 துடுப்பாட்ட வீரர்கள், 4 பந்து வீச்சாளர்கள். அதற்குள் இப்படிதான் நான் இருக்க போகின்றது. 2 வேக பந்து வீச்சாளர்கள், 3 தேவையே இல்லை. இலங்கையிலையும் இந்தியாவிலையும் போட்டிகள் நடக்கின்ற காரணத்தினால 2 வேக பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள், ஏனைய 7 பேர் துடுப்பாட்ட வீரர்கள். 7 துடுப்பாட்ட வீரர்கள் தனஞ்சயடி சில்வா, தசுன் சானுங்க பந்து வீசக்கூடியவர்கள். இப்பவே கிட்டத்தட்ட அந்த ஒரு முழுமையான அணி கண்ணுக்கு தெரியுது. ஆனாலும் இன்னும் அணி முழு விவரம் அறிவிக்கப்படல. யார் விளையாட போறாங்கன்ற. சரித் அசலங்க மீண்டும் பயிற்சியில் ஈடுபடுகின்றார். நேற்று முன்தினம் சந்திர 31ஆம் தேதி இலங்கை அணிக்குள்ளே இந்த 25 பேர் கொண்ட குழுவைத்தானே வைத்துக் கொண்டு இப்பொழுது பயிற்சி எல்லாம் இடம்பெறுகின்றது. இந்த 25 பேரையும் பிரித்து 2ஆக விளையாட விட்டார்கள். 2 அணியாக விளையாட விட்டார்கள். இதில் துடுப்பாட்டத்தில் இலங்கையின் முக்கியமாக சாதிக்க வேண்டியவர்கள் என்று எதிர்பார்க்கின்ற எல்லோருமே ஓட்டம் பெற்றார்கள். தனஞ்சயடி சில்வா 95, தசுன் சானுக்கு 75, அரைச்சதத்தை பூர்த்தி செய்தார் வேண்டாம் என்று பாகிஸ்தானிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட சரித் அசலங்க முன்னாள் அணியின் தலைவர். எனவே அவர் மீண்டும் அணிக்குள்ளானால் உலக அணியில் விளையாட போகின்றார். அது தெரியும். அவருக்கு நிச்சயமான வாய்ப்பு ஒன்று இருக்க போன்றது. கமிந்த மெண்டிஸ், குஷால் ஜனித் பெரேரா, ஜனித் லியனகே இவர்கள் ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இவங்கள் அணிக்குள் இருக்க போகின்றார்கள் என்பது தென்படுகிறது. யார் வெளியே போகலாம்? ஓரிரு வேறு இப்ப பந்துவீச்சு பக்கமாக பார்த்தால் அநேகமாக 15 பேர் கொண்ட குழுவுக்குள் வனிது ஹசரங்க, மஹிஸ் தீக்ஷன் ஆகியோர் பந்து வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வனிது ஹசரங்காவிற்கு தேவை என்று பார்த்தால் வியாஸ்காந்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாஸ்காந்த் அன்றைய போட்டியில் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றி இருக்கின்றார். எனவே மேலதிகமான ஒரு வீரராக வியாஸ்காந்த் என்னை பொறுத்தவரையில் 50-50 என்ற வாய்ப்புகளோடு உள்ளே காணப்படுகின்றார். மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், பவான் ரத்நாயக்க 15 பேர் கொண்ட குழுவுக்குள் இருப்பாரா இல்லையா
அழுத்தமான நேரங்களில் தொடர்ச்சியான சரியான வாய்ப்புகளை வழங்கவில்லை என்கின்ற ஒரு கவலை அவரிடம் இருந்தது. அணி பிரச்சனைகள் இருக்கின்றது, அல்லது 2 போட்டிகளுக்கு வைத்துவிட்டு திடீரென்று ஒரு அறிமுகம் எதிர்பாராமல் பின்னர் திருப்பி வெளியே திருப்பி மீண்டும் என்று அந்த கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்கின்றது என்ற ஒரு கவலையை வெளியிட்டிருந்தார். எனவே மூத்த வீரர்கள் தான் அநேகமாக துடுப்பாட்ட வரிசை பக்கமாக இருக்க போன்றால் தென்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் குஷல் மெண்டிஸ், பத்தும் நிசங்க இலங்கையில் கட்டாயம் விளையாட வேண்டியவர்கள். குஷல் ஜனித் பிறராக்கான வாய்ப்புகளும் அதிகம் தெரிகின்றது. கமில் மிஸ்ரா வெளியேறுகாரோ அல்லது 15 பேர் கொண்ட குழுவுக்குள் வைத்திருப்பார்கள் என்று தென்படுகின்றது. தனஞ்சடி சில்வா, சரித் அசலங்க 5 பேர், தசுன் ஷானுக்கு 6. எனவே 6. இந்த 7வது பந்து வீச்சாளர்கள் அவரை கணக்கெடுப்பாளர்கள் நினைப்பர். கமிந்து மெண்டிஸுக்கு வாய்ப்புகள் அதிகம். மதிஷ பத்ரன அநேகமாக விளையாடுவதற்கான வாய்ப்புகள். மதிஷ பத்ரன நுவான் துஷார வேக பந்து வீச்சில், பெனது ஹசனங்க மஹிஸ் தீக்ஷண சுழல் பந்து வீச்சில், துனித் வெள்ளாளகையும் 15 பேர் கொண்ட குழுவுக்குள் நிச்சயம் இருக்க போகின்றார். துனித் வெள்ளாளகையும் நேற்றைய தினம் குறைந்த பந்துகளில் 10 பந்துகளில் 20 ஓட்டங்களில் 22 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். துனித் வெள்ளாளகை தான் அடுத்த ஆப்ஷனாக சுழல் பந்து வீச்சாளராக உள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. சில வேளைகளில் துனித் வெள்ளாளகை விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சுழல் பந்து வீச்சாளருக்கு முழுமையாகவே ஆடுகளங்கள் சாதகம் என்றால் இருக்கலாம். இப்படியான ஒரு அணி ஒன்று இருக்க போகின்றது போல் தென்படுகின்றது. எனவே மேலதிக வீரர்களாக வியாஸ்காந்த், பவான் ரத்நாயக்க போன்றவர்கள் 15 பேர் கொண்ட குழுவில், கமில் மிஸ்ரா போன்றவர்கள் 15 பேர் கொண்ட குழுவில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேகப்பந்து வீச்சாளர்களாக வேறு யார் இருக்க போகின்றார்கள், அந்த விடயங்களும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தெரிவுக்குழு சொல்கின்ற விடயம் 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி பாகிஸ்தான் இங்கே வந்து 3 போட்டிகள் விளையாட போகிறார்கள். இந்த 3 போட்டிகளிலும் பல பரீட்சார்த்த முயற்சிகளை இலங்கை செய்ய போகிறார். மாத்தி 25 பேருக்குள்ளேயும் 25 பேரா அல்லது 15 அல்லது 18 அல்லது 20 ஒரு ஷார்ட் லிஸ்ட் வரும். 25 ஒரு 5 பேரையாவது வெளியே வைத்து விட்டு ஒரு 20 பேருக்குள்ளாவது சுழற்சி ஒன்று இருக்கலாம். அதற்குள் இருந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை வைத்துக் கொண்டு ஒரு 15 பேர் கொண்ட அணியை அறிவிக்க போகும். முழுமையான பாகிஸ்தான் அணி விளையாட போகுதுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் அணி முழுமையாக இல்லை, அதுவும் இல்லை. அது பாகிஸ்தான் சில முக்கியமான வீரர்கள் ஷைன் சாஃப்டி வந்து காயம் காரணமாக இப்ப விளையாடல. அவர் இல்ல, முகமது ரிஷ்வான் வரவில்லை, பபர் அசாம் வரவில்லை. அப்ப சரி, இப்ப இவங்க எல்லாம் பிக் பேஷ் லீக் போட்டிகள், ஏனைய லீக் போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இது திடீரென்று இலங்கைக்கு பாகிஸ்தான் நன்றி கடன் தெரிவிக்கும் முகமாக ஒரு பயிற்சிக்கும் அங்கே அடி விழுந்த வேளையில் வரப்போறோம் என்று பின்னர் இல்லை என்று இருந்த வேளையிலும் இப்பொழுது இலங்கை உலகக்கிண்ணத்துக்கான ஒரு முன் ஒத்திகைக்காக இப்ப இலங்கையில் வெள்ளம் ஏற்பட்டது. எனவே இதில் கிடைக்கின்ற வருமானத்தை இலங்கையை கட்டி எழுப்பதற்கு கிரிக்கெட் வழங்க போகின்றது. அந்த போட்டிகள் அதற்கான ஒரு ஏற்பாடாகவும் அந்த போட்டி பார்க்கறதுக்காக கொழும்புல நடக்குமா இருந்தா அதிகமான ரசிகர்கள் அங்க போவாங்க. காரணம் தாராளமயத்தில் நடக்கும் போது இலங்கை பாகிஸ்தானாலே அது சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு டிக்கெட்டுகள் விற்பனை ஆகும். எனவே இவற்றில் இருந்து கொழும்பில் தான் போட்டிகள் நடைபெறப் போகின்றன. எனவே அவற்றில் நடக்க போகின்றன. அதுக்கு பின்னர் இங்கிலாந்தும் வரப்போகின்றது இலங்கைக்கு உலக கிண்ணத்துக்கு முன்பதாக. எனவே இலங்கை அணிக்கு நல்லதொரு வாய்ப்பு, தன்னை மீள கட்டியெழு. அது இந்த இலங்கையிலேயே விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதோட பாகிஸ்தான் அணியினுடைய இந்த 2ஆம் நிலை அணிக்கு நம்ம தடுமாறிட்டோம்னா என்ன சந்தேகமா கேட்கிறேன். கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது போலும் தென்படுகிறது. இப்பொழுது சரியான ஒரு அணியை தெரிவு செய்து சந்துரு பிரச்சனை இல்லை இப்ப நாங்க எல்லாம் செட் ஆயிட்டோம், உண்டாயிட்டோம், ஒற்றுமையா விளையாடுங்கள் என்கின்ற ஒரு நிலைமையினை உருவாக்கி வீரர்களும் தாங்கள் உணர்ந்து ஒற்றுமையாக ஏதாவது செய்து காட்டோம்டா, நம்ம நாட்டுல நடக்குது, இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ்ன்றத சொல்லி ஒரு இதான் உங்களுக்கு கடைசி சான்ஸே. எனவே அதை செய்து கொண்டார்களாக இருந்தால் இலங்கையை ஃபைட் பண்ணக்கூடிய. இப்ப நாங்க சொன்ன இந்த பெயர்களை பார்க்கின்ற வேளையில் சந்திர இது பலமில்லாத அணியா, பலமான அணிதான் செய்ய மாட்டேங்கிறாங்க, அதாவது நடக்குதில்லை என்பதுதான் பிரச்சனை. ஜெயசூர்யாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுவரையும் இல்லை. உலகக்கிண்ணம் வரையில் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அண்மையில் ஒரு தெரிந்த எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கின்ற ஒரு நண்பர் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவர் ஒரு பழைய கதையும் சொன்னார். ஜெயசூர்யாவும் பிரமோதவும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு மச்சான் போட்டு கதைத்துக் கொண்டு வந்த சில கதைகளை 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதுல மாற்றம் இல்லை, அதுல நீங்க இல்லைன்னு சொன்னா யாரும் நம்புறதுக்கு. செய்ய வருகின்ற வேலைகளை சரியாக செய்துட்டால் அது நல்ல முறையில் போகும், தொழிலும் நல்ல முறையில் போகும். எனவே இந்த விஷயங்கள் தான் நாங்க பேசணும், 2 நாளா பேசணும்னு நினைச்சோம். புது வருஷத்துல நேற்று சந்திக்கணும்னா நினைச்சோம், ஆனா அண்ணனுக்கு கொஞ்சம் சோம் இல்லை, அதனால இன்றைக்கு சந்திச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை புதிய வருஷத்துல இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம்.